நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் இப்பதான் நம்ம மெகா சீரியல்ல ஒரு பயங்கரமான டேர்னிங் பாயிண்ட் இருக்கு சார். இப்போது என் பேச்சை கேளுங்க. பாண்டி பஜார்ல ஒரு யூ டர்ன் இருக்குது. அங்க போய் சீன் எடுத்துன்னு வச்சுங்க, பயங்கரமான டேர்னிங் கிடைக்கும். போச்சு, எல்லாம் போச்சு, மூட் அவுட் பண்ணிட்டான். இல்ல சார், நம்மளால முடியாது சார், நான் ஏதாவது வேற தொழிலுக்கு போக வேண்டியதான். சார் எங்க ஊர்ல ஈயம் ரொம்ப சீப்பா கிடைக்கும் சார். ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 200 டேஸாக ஓட்ட ஆச்சுன்னு வச்சுங்க, ஒரு நாளைக்கு 400 ரூபாய் சம்பாதிக்கலாம் சார். இடிச்சண்ணா, நான் பெரிய டைரக்டர் ஆகணும்னு கற்பனை கொட்டை கட்டி வச்சிருக்கேன். ரோட்ல பாத்திரத்துக்கு ஓட்டை அடிக்கிறதுக்கு எனக்கு கூப்பிடுறான். நான் பயங்கரமான சிச்சுவேஷன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்க வந்து மொக்க போட்டுக்கிட்டு இருக்கேன். சார் நீங்க ஒரு சைக்கோ கேரக்டர். சைக்கோனா என்ன தெரியுமில்ல? சிகரெட் குடிக்கிறீங்க, அப்படியே வந்து ஆஸ்ட்ரல் அணைக்கல, உங்க பொண்டாட்டி கையில் வச்சு அணைக்கிறீங்க. சார் கோட்டர் குடிக்கிறீங்க, கோட்டர் பாட்டில குப்பை தொட்டில போடாம உங்க பொண்டாட்டி மண்டையில டங்குன்னு அடிச்சு உடைக்கிறீங்க. அப்படின்னா கழுத்தை அப்படி இரிக்கின்னு ஒரு மாதிரி பார்த்து நடிக்கணும் இல்லையா சார்? டேய் சார், டைரக்டர் சார் கற்பூரம் மாதிரி கதாபாத்திரத்தை புடிச்சினார் சார். இந்த பாருங்க, இப்ப சிச்சுவேஷன் என்னன்னா, உங்க பொண்டாட்டி உங்ககிட்ட வராங்க, பின்ன அவர்கிட்ட போகாம உங்ககிட்ட வருவாங்க. என்ன சீன் சார் இது? சின்னத்தனமா பேசாத, நீ பண்றதுன்னு சொல்றாங்க. உங்க பொண்டாட்டி உங்ககிட்ட வராங்க சார், நீங்க அவங்கள பயங்கரமா டார்ச்சர் பண்றீங்க. சார் அப்ப தேங்காய் வச்சிடலாமா? பாத்தோடி ராஜா, யார் காலியா பட்டு ரத்தங்கத்தை வரப்போகுது. எப்பவுமே உங்களுக்கு தமாஸ் தான் சார். இந்தாங்க, இப்ப புள்ளாங்களுக்கு போய் தேங்காய் போடுற வேலை இல்லை பாருங்க உங்களுக்கு. ஏண்டா ஷூட்டிங்க்கு ஒரு முழு தேங்காய் வாங்கி பூஜை பண்றான்னா, எலி பொறைக்கு வச்சிருந்த குட்டி தேங்காய் பத்தி எடுத்துட்டு வந்து பூஜை பண்றியா? என்கிட்ட கத்தாதீங்க, ப்ரொடியூசர் தான் சொன்னாரு தண்ட செலவு பண்ணாதீங்கடா. சேனல்ல தர 1 லட்சம் ரூபாய் பணத்துல 90,000 ரூபாய் மிச்சம் பண்ணிட்டு மீதி 10,000 ரூபாய்க்கு எந்த கரமத்தாவது எடுங்கடான்னு. இந்த ப்ரொடியூசர் தொல்லை தாங்கவே இல்லை சார். நான் சகியேன்னு அழகான டைட்டில் வச்சா அவர் நியூமராலஜி பிரகாரம் சகிக்கலன்னு வைக்கிறார். நான் எப்படி ப்ரோமோ பண்ண முடியும்? உங்கள் சின்னத்திரை வரலாற்றில் முதல் முறையாக மெகா காதல் தொடர் திங்கள் முதல் வெள்ளி வரை உங்கள் அனைவர் வீட்டிலும் இரவு 11 மணிக்கு மேல் சகிக்கல சகிக்கலன்னு சொல்ல முடியுமா சார்? டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். இந்த தொழிலை விட்டு வேற வேலைக்கு போக வேண்டியதான். சார் ஏன் சார் ஃபீல் பண்றீங்க? நம்ம ஊர் உப்பளத்துக்கு போயிட்டு உப்பு தந்து மூட்டைக்கு 10 ரூபான்னு வச்சு வித்தோன்னு வச்சுங்க, மாசம் 2,500 ரூபாய் சம்பாதிக்கலாம் சார். சீரியல் டைரக்ஷன் தூக்கி போட்டு வாங்க சார். உன்னை கேட்டேனா முதல் முறையா 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஒரு சீரியல் டைரக்ட் பண்ண வந்திருக்க. அபசகனம் பக்கம். கேமராமேன், கேமரா எங்க வைக்கணும் சார்? நேஷனல் ஹைவே ரோட்ல வையே, லாரி வந்து அடிச்சிட்டு போட்டோம் சார். இல்லன்னா நல்லா வட்டி கடையா பார்த்து வையா, நம்ம 2 பேரும் குடிச்சிட்டு போறப்போ நம்மள லாரி அடிச்சிட்டு போட்டோம். கேக்குற கேள்வியா பாரு, இருக்கிறது ஒரு ரூம், எங்க வச்சானே? ஆக்ஷன். கலாவதி ஐ நோ உலகம் உருண்டை, உலகம் உருண்டை. இவர் வந்துங்க. ஐ நோ சார் நீ உலகம் உருண்டை. ஐ நோ உலகம் உருண்டை. ஏன் சார் ஹீரோ உலகம் உருண்டைங்கிறாரு? என்ன சார் இது? புரியல. அங்கதான் நிக்கிறான் சுந்தரபாண்டியன். புருஷனை விட்டு பொண்டாட்டி எங்கத்தான் ஓடினாலும் திரும்ப புருஷன்கிட்டே வந்துருவா. அது ஒரு வட்டம் சார். அதைத்தான் சிம்பாலிக்கா உலகம் உருண்டைன்னு சொல்லியிருக்கேன் சார். எனக்கு 18, அவங்களுக்கு 38 சார். ये छोटी का लव स्टोरी. I know. என்ன வெங்காயம் இன்னும் என்னடா சொல்ற? அப்படின்னா 2 பேரை பார்த்தேன். இந்த பார், 2 பேரும் நீ தப்பா கூட பேசிக்க, நான் கோச்சிக்க மாட்டேன். ஆனா மனுஷா கோயிலாவே இந்த மூஞ்ச கம்பேர் பண்ணி பேசின வெட்டு குத்தாய் போயிடும். I know love. எனக்கு சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ஒண்ணுமே இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. யோ சந்தனோ, சிரிக்காதியா, அழுவியா? இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அழுவுமா? என்ன நம்புங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லன்னு சொல்லு. நினைக்கிற மாதிரி இல்ல.
இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. இல்ல இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. இல்ல இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. என்ன விடுங்க. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. இல்ல சூப்பர் கரெக்ட். ஜெயிச்சிட்டோம். இந்த மதுரை வெட்ட சுந்தரபாண்டியன் சீரியல்ல ஜெயிச்சிட்டோம். டயலாக் பேசணும்யா. என்ன சார் இப்படி கேட்டீங்க? பயங்கரமா வளருவான். அண்ணாத்த கொஞ்சம் வளரி காட்டு. அரசாங்கம் கொடுக்கிறது, கடையில விற்கிறது, உனக்கேன் வாங்கி தர வேண்டும் கோற்று? என்னோடு பாருக்கு வந்தாயா, சரக்கடித்தாயா, அல்லது சரக்குக்கு சால்னா வாங்கி கொடுத்தாயா, இல்லாங்காட்டி கடையில கடன் சொல்லி கட்டிங் வாங்கி கொடுத்தாயா? மாமனா மச்சானா? தூ மானங்கெட்டவனே. அருமையான வசனத்தை அட்டு பாஷையில பேசி அசத்திட்ட. நீதான் இனிமே என் கேரக்டருக்கு அவுட். உன்னை வச்சு மற்ற கேரக்டருக்கு வைக்கிற அப்பு. நம்ம ஸ்டோரியோட சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டா, என் ஹீரோயின் தான் குடும்பத்துக்காக தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறான். அவளுக்கு ஒரு தங்க பெதவன், இன்னொரு தங்க பாவம் கால் நடக்க வராது ஊனம், ஒரு தம்பி கண்ணு தெரியாது. தான் குடும்பத்துக்காக உழைச்சு நான் பகலா தேஞ்சு போறா என் கல்யாணம். நிறுத்து. அவளுக்கு ஒரு அண்ணன் இருப்பானே, தண்ணி அடிச்சு தருதலியா சுத்தின்னு இருப்பானே, கரீட்டா? கரீட்டு உனக்கு எப்படி தெரியும்? யோ 1975ல பிலாக் அண்ட் ஒயிட்ல கே பாலச்சந்தர் அவ்வளோ ஒரு கதைய என்னைக்கே உல்டா பண்ணி சீன் சொல்றிய நீ. அந்த படத்தை நீ பாத்தியா? பாக்காம சொல்றேன். பார்த்தேயா? நான் பார்க்கலையா? என்ன மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கல. அவங்க பார்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த சீனை எடுத்து இந்த சீரியல்ல வச்சேன். தப்பா? இன்னாது நான் இன்னுமோ சினிமா ஷூட்டிங் அங்காட்டும் வந்தா சீரியல் ஷூட்டிங்கா இது? ஏ வாடா வாடா வாடா, உங்களை தாண்டா தேடிட்டு இருந்தேன். ஏ அடுத்த சீரியலுக்கு அட்வான்ஸ் கொடுக்கவா? இல்ல, அடுத்த சீரியல் நீ எடுக்க கூடாதுன்றதுக்காக அட்வான்ஸா அசிங்கம் பண்ணதான் வந்துக்கிறேன். என்னையா சொல்ற? பின்ன என்னயா? யோ கார்ல வள்ளூர் கோட்டத்துல இருந்து பாண்டி பஜாருக்கு போயிட்டு வர்றதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். ஆனா உன் சீரியல்ல ஹீரோ 10 வாரமா போயினே இருக்கிறான். யோ அந்த சீரியலுக்கு ஸ்பான்சர் யார் தெரியுமா? ஜவு மிட்டாய் கம்பெனியா? அதை புரிஞ்சுலையா? அது சரி, அந்த ஹீரோவோட கார் கதவு வந்து ஜாம் ஆயிடுது. தருகிறான் ஒரு வாரமா தந்துனுக்குறான். யோ மத்த 3 கதவு இருக்குதுல்ல, அது வழியா தந்து வரக்கூடாதா? யோ அந்த பார்ட்டுக்கு கோ ஸ்பான்சர் யார் தெரியுமா? பபிள் கம் கம்பெனி. அந்த ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்ண வேணாமா? சரி அத்தை விடு. அடிக்கடி ஆளை மாத்திடுறீங்க. ஆளை மாத்திட்டு இனிமே இந்த ஆள் தான் சீரியல் நடுவுல கார்டு போடுறீங்க. அப்புறம் கார்டு போடாம போஸ்ட் கார்டு அனுப்புமா? 1,00,000 பேர் ஆடியன்ஸ் இருக்காங்க தெரியுமா? யோ இதெல்லாம் விடுங்கயா. உங்க சீரியல்ல ஒரு குடும்பத்திலயாவது புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்காங்களா? எல்லாரும் பிரிஞ்சே போறாங்களே, ஏன் இப்படி பண்றீங்க? யோ ஃபேமிலி பிளானிங்க இன்டைரக்டா சப்போர்ட் பண்றோம்யா. டைரக்டாவே சப்போர்ட் பண்றோம். சரி இதெல்லாம் கூட பரவாயில்லையா? என் குழந்தை அழுது நின்றுது, என் பொண்டாட்டியை கூப்பிட்டு தொட்டில போடுறீன்னா உங்க சீரியலை பார்த்துக்கின்னு ஜன்னல் வழியா மாடியில இருந்து கீழே போட்டாயா? டச்சிங்கா இருக்குல்ல? எடுக்கிறப்ப கூட எங்களுக்கு அந்த உணர்ச்சி வரல. அசத்திட்டியா? அப்புறம் யோ என்ன என்ன கதியா சொல்லுங்கிறா? மகனை பின்னிடுவேன். இந்த மாதிரி தான் ஒரு தடவை வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி அத்தை பூச்சின்னு ஓன்னு ஐவரா. நானும் ஊய்ந்தச்சின்னு ஜோலார்பேட்டைக்கு எங்க அத்தை வீட்டுக்கு போய் பார்த்தா எங்க அத்தை குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துருக்குது. திரும்பி வந்து இன்னாடின்னு கேட்டா இந்த மாமி சீரியல்ல அத்தை செத்து போச்சு, அத்தை தான் சொல்லி நான் இதுன்னு என்கிட்டயே சொல்றா. அவ்வளவு தத்துருவமா எடுத்தோம். யோ இன்னயா ஒரே அழுகாட்சி சீரியல் ஆகுது. உங்க சீரியல் தொடங்குறதுக்கு முன்னால ஒரு பொண்ணு வந்து தயவுசெய்து எனக்காக ஐங்கோ, தயவுசெய்து எனக்காக ஐங்கோன்னு ஐதினே கேக்குதியா? யோ ஜனங்கள்லாம் ஐது பயக்கமாயி சினிமாவுக்கு போய் காமெடி சீன் பார்த்தா அங்கேயும் ஓன்னு ஐவுறாங்கயா. ப்ரோமோலயே ஆடியன்ஸ் அப்பீல் பண்ணனியா? ஐயா வாய மூடியா. ராத்திரி 11 மணிக்கு கத்திரீங்க. எங்க அப்பா பாவம் நெஞ்சு வெளிக்காரு போய் சேர்ந்துட்டாரியா. அவர் தலையெடுத்து போய் சேர்ந்துட்டாரு. உடியா உங்க அப்பா பெரிய தியாகியா? யோ இந்த பாராளுமன்றத்துல பாலியல் பலாத்காரத்துக்கு மரண தண்டனை கொடுக்குற மாதிரி இந்த 400 வாரம் 600 வாரம் சீரியல் எடுக்கிறவனெல்லாம் அதுல கொண்டு போய் போடணையா? மணி என்னாச்சு? 10 ஆயிடுச்சு. யோ உங்க கூட வெட்டி கதை பேசிட்டு சீரியல் பாக்குற டைம் ஆயிடுச்சா? நான் வரேன்பா. பாத்தியாயா? இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளவுனா சீரியல் எடுத்துக்கிட்டே போலாம். இதுதான் நம்ம சீரியல் கிடைச்ச வெற்றி. 1 2 3 4 எத்தனிடபா இது once more கேட்டு லொள்ளு சபா
சபா